Dear students, good morning to you all. Subject of economics that we are going to discuss about the second lesson, national income. தமிழில் நாட்டினுடைய வருமானம். Meaning of national income. National income means the total money value of all final goods and services produced in a country during a particular time or 1 year, particular year. Simply we can say that goods and services that are produced within a year in a particular country is called national income. The basic concept of national income, basic concepts of national income. First one, gross domestic product, GDP, gross domestic product. In Tamil it is called மொத்த உள்நாட்டு உற்பத்தி. Domestic means உள்நாடு. அப்போ you can understand that the products that are produced within the country, goods and services are produced within the country in a particular year is called GDP. GDP is the total market value of final goods and services produced within the country during a year. அப்போ ஒரு நாட்டிற்குள் ஒரு ஆண்டில் ஒரு நாட்டிற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு. Goods and services that are produced within a country in a particular year. What is net domestic product? This is gross domestic product. Now net domestic product, NDP, net domestic product is the value of net output of the economy during the year. That is, net domestic product is equal to GDP minus depreciation. Depreciation அப்படின்னா தேய்மானம். அப்போது GDP மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் நம்ம இந்த தேய்மானத்தை கழிக்கணும், டிப்ரிசியேஷனை கழிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு மெஷினை நம்ம பயன்படுத்தியிருப்போம், ஒரு வாகனத்தை பயன்படுத்தியிருப்போம், அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வருது அப்படின்னா அந்த ஆண்டில் அந்த வாகனத்தை முதல்ல பழுது பார்த்து அந்த வாகனத்துக்குள்ள செலவு போக, அதான் டிப்ரிசியேஷன். அந்த செலவு போக மீதி இருக்கிறது தான் நெட் அமௌண்ட். தட் இஸ் கால்டு நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். தேர்ட் ஒன், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், இது தமிழில் என்ன சொல்லுவாங்க, மொத்த தேசிய உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்பது மொத்த தேசிய உற்பத்தி. GNP is a total measure of the flow of final goods and services at market value resulting from current production in a country during a year, including net income from abroad. அப்போ நெட் நேஷ்னல் இது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்னா மொத்த தேசிய உற்பத்தி. மொத்த தேசிய உற்பத்தியில் எது சேருது? உள்நாட்டில் உள்ள உற்பத்தி ப்ளஸ்ஸு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம். இப்போ வெளிநாட்டிலிருந்து எப்படி வரக்கூடிய வருமானம் வருது? நம்ம நாட்டில் உள்ளவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு அனுப்புவாங்க. நம்ம நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் வெளிநாட்டில் ஹோட்டலு, இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி எல்லாம் வச்சுருந்து அங்கிருந்து வருமானம் நம்ம நாட்டுக்கு வரும். இதெல்லாம் சேர்த்து தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த தேசிய உற்பத்தியாக எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக அதில் புரியும். என்ன அப்படின்னா, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு GNP மைனஸ் டிப்ரிசியேஷன், ஏற்கனவே உள்ளது மாதிரி. அப்போது மொத்த தேசிய உற்பத்தியில் எதை கழிக்கணும்? டிப்ரிசியேஷன், தேய்மானத்தை கழிக்கணும். தேய்மானத்தை கழித்து மீதி வர்றது தான் நமக்கு நிகர நாட்டு வருமானம், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அதுக்கடுத்து NNP, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். இப்போது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் அ டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ இன்கம் ஒரு நிறுவனத்துக்கு அல்லது ஃபர்ம் கெட்ஸ் ₹100 ஆஸ் எ இன்கம், தென் த ₹100 இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா ஒரு நிறுவனத்துக்கு 100 ரூபா வருமானம் வருது அப்படின்னா 100 ரூபாயை 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு பிரித்து கொடுப்பாங்க. எல்லாமே வரக்கூடிய எல்லா வருமானத்தையும்
அப்படி பிரித்து கொடுக்கும்போது அந்த 4 பேருக்கு அது வருமானம். தட் இஸ் கால்டு NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். அதாவது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நெட் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன், இந்த 4 உற்பத்தி காரணிகளுக்கும் ஃபேக்டர்ஸுக்கும் இந்த இன்கம்மை பகிர்ந்து கொடுக்குறது, அதுதான் வந்து NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். வாட் இஸ் பர்சனல் காஸ்ட்? Personal cost is a total income received by the individuals of a country from all sources before payment of direct taxes in a year. அப்போ வரக்கூடிய வருமான வரி கட்டுவதற்கு முன்னால ஒரு தனிநபருக்கு பல வழிகளிலிருந்து வரக்கூடிய வருமானம், ஒரு தனிநபருக்கு பல வழிகளிலிருந்து ஒரு ஆண்டுக்குள்ள எவ்வளவு வருமானம் வருகிறதோ அதுதான் பர்சனல் இன்கம். அதாவது என்னது? வரி செலுத்துவதற்கு முன்னால். அதுக்கு அடுத்து பாருங்க, டிஸ்போசபிள் இன்கம் சொல்றாங்க. இட் இஸ் த இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் ஆஃப்டர் பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். வாட் இஸ் டிஸ்போசபிள் இன்கம்? இன் தமிழில் என்ன சொல்லுவாங்க? செலவிடத்தக்க வருமானம். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்னது? உன்னுடைய ஒரிஜினல் இன்கம். எப்போ இந்த டைரக்ட், இப்போ உனக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமான வரி கட்டிய பிறகு மீதி இருக்கக்கூடிய உன்னுடைய ஒரிஜினல் இன்கம் தான் இட் இஸ் கால்டு டிஸ்போசபிள் இன்கம். அப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செலவு செய்வீங்க. அதுக்கு அடுத்து பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் பார்க்குறோம். கீழே வாங்க. பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். அப்போ ஒரு நாட்டில் ஒரு தனிநபர் பெர் கேபிட்டா இன்கம் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நாட்டினுடைய மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுக்கும் போது நமக்கு கிடைப்பது பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம் மீன்ஸ் இட்ஸ் ஆவரேஜ் இன்கம். இதான் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பெர் கேபிட்டா இன்கம். ஒரு தனிநபர் வருமானம். இப்போ நம்ம கிளாஸில் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேரில் அவர்களுடைய ஆவரேஜ் மார்க், பெர் கேபிட்டா மார்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருத்தன் 90 எடுத்திருப்பான், ஒருத்தன் 60 எடுத்திருப்பான், ஒருத்தன் 70 எடுத்திருப்பான், ஒருத்தன் 15 எடுத்திருப்பான், ஒருத்தன் 10 எடுத்திருப்பான். இப்போ எல்லா மார்க்கையும் கூட்டி 50ஆல் வகுக்கும் போது நம்ம குறிப்பிட்ட ஒரு நம்பர் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும். அதுதான் தட் இஸ் கால்டு ஆவரேஜ் ஆர் பெர் கேபிட்டா. Next, real income. What is real income? The nominal income is national income expressed in terms of a general price level of a particular year. In other words, real income is the buying power of nominal income. அப்போ ரியல் இன்கம் என்பது என்னது? இப்போதைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we can take 100 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்த 100 ரூபாய் போன வருஷத்தில் அதே 100 ரூபாய் தான், இந்த வருஷம் அதே வேல்யூ தான். ஆனால் போன வருஷம் நீங்கள் அந்த 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கினா 1 லிட்டரையும் தாண்டி உனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வருஷம் நீ பெட்ரோல் வாங்கினா 1 லிட்டரும் கிடைக்காது. அப்போது உன்னுடைய ரியல் இன்கம் இதில் கண்டுபிடிக்கலாம். அப்போ உன்னுடைய ரியல் இன்கம் குறைதா கூடுதா என்பதை நீ இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் கால்டு ரியல் இன்கம். வாட் இஸ் ஜிடிபி டீஃப்ளேட்டர்? ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டீஃப்ளேட்டர் மீன்ஸ் குறைப்பான். அப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை எது குறைக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி டீஃப்ளேட்டர் இஸ் ஆன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் சார்ஜஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. பாருங்க, இட் இஸ் எ ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நாமினல் ஜிடிபி இன் எ கிவன் இயர் by the real GDP for the same year and multiplying it by 100. இந்த கீழே கொடுத்துருக்காங்க. GDP deflator is a nominal income by real nominal GDP by real GDP பெருக்கல் 100. நம்ம நாமினல் அப்படின்னா வந்து இப்படி இவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். ஆனால் நம்முடைய ரேட்டு எவ்வளவு இருக்குது, அது ரியலாக ரேட்டு எவ்வளவு இருக்குது, அதற்கேற்றபடி தான் நமக்கு வருமானம் வரும். அதை 100ஆல் பெருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது ஜிடிபி டீஃப்ளேட்டர். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.